நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது, கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. இந்த தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 1ஆம் இடம் சூப்பர், 4ஆம் இடம் சூப்பர். 7க்குடைய புதன் 10ல் அமர்ந்து உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறார். 9க்குடைய சூரியனும் குருவால் பார்க்கப்படுகிறார். இந்த தனுசு ராசிக்கு தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள், தொழிலதிபர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த தனுர் ராசிக்கு. அதுலேயே குறிப்பாக புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், மீடியாக்களில் பணிபுரியக்கூடியவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இன்னும் எத்தனையோ பேர் இருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். 9க்குடைய சூரியன் 10ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார், நீச்ச பங்கம் பெறுகிறார். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரம். நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், அதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி மாத்திருஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். 2ஆம் இடத்து அதிபதி சனி 2ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த தனுசு ராசிக்கு பண வரவு, பொருள் வரவு இருக்கும். ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி பார்க்கும் பொழுது 5ல் ராகு ஒரு மைனஸ் தான், ஆனால் மேஷ ராகு ப்ளஸ். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், அல்லது பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும். மற்றபடி பார்க்கும் பொழுது அசையா சொத்துக்கள் வைத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும். பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொல்லலாம். மற்றபடி 7க்குடையவன் உச்சம் பெற்று குரு பார்வையில் இருப்பதால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் உதவிகரமாக இருப்பார்கள். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு ஏற்படும். 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார்.
அரசு உத்தியோகத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். முயற்சி பண்ணுங்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். எதிர்பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும். இப்படி அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இந்த தனுர் ராசிக்கு அமைகிறது. இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்று சொன்னால் 11ல் கேது. 11ஆம் இடத்து கேது பகவான் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் பொருளாதார ரீதியாக இந்த கேது பகவான் அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. நீங்கள் வணங்கும் தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். மற்றபடி தனுர் ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.